வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎஃப்பி டாப் லோடிங்கில் TL751MS2S இந்த மாடலை பற்றி பார்ப்போம். இந்த மாடல் வந்து 7.5 kgயில் கொடுத்துருப்போம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா மைஸ்டிக் சில்வரில் கொடுத்துருப்போம். பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனான இந்த மாடலு. இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு 7.5 kgயில் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டோரில் சாஃப்ட் க்ளோசிங் டோர் கொடுத்துருப்போம். அது போக இந்த மாதிரி டோர் இருக்கிறப்ப இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு நிறைய பேர் இந்த டோரை விரும்புகிறாங்க. அது போக ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறது எல்லாமே டாப்பில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் வந்து டாப்பில் வந்து டிஸ்பிளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஏஐ டெக்னாலஜிங்கிறப்ப நம்ம இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். 8 ப்ரோக்ராமில் நம்ம அதிகமாக செலக்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமில் ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அப்போ ட்ரெஸ்ஸோட டைப்பு, ட்ரெஸ்ஸோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவே சென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். கஸ்டமருக்கு டைம் சேவிங் கிடைக்கிறப்ப இந்த ஏஐயை விரும்புகிறாங்க. அப்போ ஏஐங்கிறப்ப எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, மிக்சடு டெய்லியில் வேலை செய்யுது, காட்டனில் வேலை செய்யுது, எக்ஸ்ப்ரெஸில் வேலை செய்யலை, டெலிகேட்டில் வேலை செய்யலை, அதே மாதிரி ஸ்டெயின் ஃபைட்டரில் வேலை செய்யலை, பல்கியில் வேலை செய்யுது, அதே மாதிரி பேபி வியரில் வேலை செய்யுது, அதுக்கடுத்து ஆன்டி அலர்ஜின். அப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே ஏஐ வேலை செய்கிறப்ப கஸ்டமருக்கு பெனிஃபிட். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கோல்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணும். கோல்டு வாட்டரோட பெட்டர் வாஷ் அப்படிங்கிறப்ப ஹாட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, மிக்சடு டெய்லிக்கு வேலை செய்யும், காட்டனுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யாது. எக்ஸ்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. அதுக்கடுத்து டெலிகேட்டை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யுமானா இதுக்கும் உங்களுக்கு வந்து ஹாட் வாட்ரு வேலை செய்யாது. அப்படிங்கிறப்ப இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேலை செய்யாது. அப்படிங்கிறப்ப இதை தவிர மிச்ச எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, கோல்டு வாட்டரோட ஒரு பெட்டர் வாஷ் கிடைக்கும். அது போக இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தண்ணியே நுழைய முடியாத இடத்துல நீராவி நுழையிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மிக்சடு டெய்லி, காட்டனு, அதே மாதிரி ஸ்டெயின் ஃபைட்டர், பல்கி, பேபி வியர், ஆன்டி அலர்ஜின் இந்த அத்தனை ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் ஸ்டீம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டீம்ங்கிறப்ப ஒரு ஹைஜீனிக்கான வாஷ் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் நம்ம ட்ரெஸ்ஸிலே கிட்டத்தட்ட 44 வகையான கரைகள் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து சில பேர் அலைஞ்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறப்ப ஸ்டெயின் ஃபைட்டரில் செலக்ட் பண்ணுறப்ப டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டீம் வேலை செய்கிறப்ப உங்களுக்கு கரைகள்லாம் ரிமூவ் ஆகி ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 8 ப்ரோக்ராம் இருக்குது. அது போக ஆப்ஷன்ஸ்ன்னு வர்றப்ப, இப்போ நான் வந்து ரெகுலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், என் ட்ரெஸ்ஸில் சாயிலேஜ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு துவைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா சோக்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வெறுமனே வாஷிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து 5 துணி, 10 துணி, 15 துணி போடுறேன், என் ட்ரெஸ்ஸுக்கு தேவையான வாட்டர் லெவலை நானே மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாட்டர் லெவல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஹாட் வாட்டரோ ஸ்டீமோ வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நார்மலாக டாப் லோடிங்கிறது ஒரு தடவை துவைச்சி 2 தடவை அலசும். எங்கள் ஏரியாவில் தண்ணி வசதி தாராளமாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரின்ஸாக அடிஷ்னலாக 5 தடவை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏதோ ஒரு காரணத்தினால நான் வெளியில் போட்டு துவைச்சி அலசிட்டேன், எனக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிலே ஸ்டார்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்க, நான் நினச்ச நேரத்தில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் டிலே ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 24 ஹவர்ஸு நீங்கள் டிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாடலோட ரொம்ப ஹைலைட் என்னென்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு காலர் கப்பில் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ப்ரீ கிளீனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து மிஷின் ரன் ஆகாது, தண்ணி மட்டும் அப்படியே குழாயில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் இந்த தண்ணியில் நினச்சிட்டு காலர் கப்பில் பவுடரோ ஏதாவது சோப்போ போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக போடுற இதில் நான் போட்டுட்டு வாஷ் பண்ணுறப்போ வாஷிங் நல்லாயிருக்கும். இந்த ப்ரீ கிளீன்ங்கிறது உங்களுக்கு 2 நிமிஷம் அப்படியே கண்டினியூஸாக தண்ணி வரப்போ காலர் கப் அலசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன செலக்ட் பண்ணிக்கலாம், எனக்கு சின்ன குழந்தைங்க ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்க சைல்ட் லாக் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து நார்மலாக டாப் லோடிங்கிறது 70% ஸ்பின் பண்ணும். எனக்கு மழை காலம், பனிக்காலம், ஊட்டி, கொடைக்கானல் அப்படிங்கிறப்ப 70%ங்கிறத இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், 80% 90% ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏர் ட்ரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வாஷிங் மிஷின் சூப்பராக ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிடுது. ஆனால் இந்த வாஷிங் மிஷினை பாதுகாக்கிற கடமையும் பொறுப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த வாஷிங் மிஷினை வெறுமனே துணியே போடாமல் ட்ரம்மு டப்பெல்லாம் வாஷ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப 40 சைக்கிளுக்கு ஒரு தடவை நீங்கள் டப் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பின்னாடி வீல் கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா கிளீனிங் பர்பஸுக்கு. அப்படிங்கிறப்ப பின்னாடி வீல் கொடுக்குறப்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 5 ஸ்டார் ரைட்டிங்கில் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அது போக இந்த மாடலில் ஏன் வாஷிங் நல்லாயிருக்கு அப்படின்னா, இதில் அக்வா எனர்ஜிங்கிறது வாட்டர் சாஃப்ட்னிங் டிவைஸ். கனநீரை மின்னீராக மாற்றி துவைக்கிறப்ப வாஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கடுத்து ஆக்டிவ் ப்ரீமிக்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பவுடரோ தண்ணியோ இதில் போட்டுட்டு பவுடரோ லிக்விடோ போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணுறப்ப தண்ணி இது வழியாக தான் வரும். அப்படிங்கிறப்ப கரைஞ்சு உள்ளே வரப்போ ஈவனாக எல்லா துணிக்கும் உங்களுக்கு மிக்சிங் ஆகும். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போடுறோம் அப்படின்னா நீலம் ஆட் பண்ணிக்கலாம். காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா கஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். வயசானவங்க கை குழந்தைங்க அப்படின்னா டெட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நல்ல சுமல் வேணும் அப்படின்னா கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எசென்சியல் யூஸ் பண்ணுறப்ப டேங்கோட ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கணும். வித் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இது சூப்பராக வேலை செய்யும். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் ட்ரையாடிக் பல்செட்டர். அப்படிங்கிறப்ப இந்த ட்ரையாடிக் பல்செட்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் சாஃப்ட் ஸ்க்ரப்பர், இதுக்கு பேர் சுவல் ஜெட், இது சென்டர் பஞ்ச். ஒரே நேரத்தில் 3 டைரக்ஷனில் வேலை செய்கிறதுனால துணி அப் அண்ட் டவுன் ஈவனாக உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகிறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 100% 4 இயர்ஸ் வாரண்டி. டாப் லோடிங்கில் கிட்டத்தட்ட 150 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் 100% 4 இயர்ஸ் வாரண்டி. மோட்டாருக்கு 10 இயர் வாரண்டி. அதுக்கடுத்து குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு கஸ்டமருக்கு பிடிச்ச ஒரு நல்ல மாடலை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.